வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஆப்பிராஜ் மூவி தான் பார்க்குறோம். ஆப்பிராஜ் 27 மார்ச்சில் 2026 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவி நாங்கள் சனிக்கிழமை 28 போய் பார்த்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டு சென்னைக்கு போயிருந்தேன். அந்த டயர்டில் போயிட்டு அப்படியே அந்த மூவி கூட்டுமே தவிர டைட்டில் பாரு கிட்ட என்ன தேட்டர் நேம் தெரியல. மூவி சூப்பராக இருந்தது. மரிய ராஜா இளஞ்செழியன் அவர் டைரக்ட் பண்ணி நம்ம பிரகாஷ் சார் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது மூவி, சூப்பருங்க. ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கரடுமுரடான ஒரு அப்பாவுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்து, அந்த அழகான குழந்தை ஒரு ஒரு நகரத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை லவ் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு அவமானத்தை எப்படி சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த அப்பாவை ஃபேமிலியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்ற மூவி ஸ்டோரி தான் கொண்டு போயிருக்காங்க. நம்ம கிராமத்து வாழ்க்கையும் நம்ம இப்போ நகர வாழ்க்கையும் நம்ம எப்படி அவங்க ரொம்ப நிராகரிக்கிறாங்க, எப்படி ஏற்றுக்கிறாங்க, எப்படி வந்திருக்காங்கன்றது ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. சூப்பராக அழகாக மரியராஜா அவர்கள் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப்லேருந்து பிச்சு உதறிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃபில் ஜாலியாக போனாலும் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஃபீலிங்ஸை கொண்டு வந்துட்டார் பயங்கர. நானே கண்ணு கலங்கிட்டேன் பயங்கரமாக. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கிராமத்துலேருந்து தான் நகரத்துக்குமா போய் நம்ம நகரமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன். நான் லவர்ஸ் டேக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் அதை நான் கொடுக்குறேன். அதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். நம்ம நகரத்தில், அதாவது கிராமத்தில் தான் நகரமாக உருவாக்கியிருக்கிறோம். யாரையும் இழிவாக நினைக்கக்கூடாது. ரொம்ப அருமையாக அந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். நல்ல ஒரு பாடமாக அமையும் நான் விரும்புகிறேன். கதையை ஃபுல்லாக இந்த 2 நிமிஷத்தில் சொல்ல முடியாது என்னால். ஆனால் படம் நிச்சயமாக ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். படத்துக்கு போனால் விசில் அடிங்கடா, சந்தோஷமாக கொண்டாடுங்கடா. என்னடா டீசென்ட்டு, அப்புறம் எதுக்கு தேட்டரில் படம் பார்க்குறோம்? நல்லா சந்தோஷமாக விசில் அடித்து நல்லா பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் எல்லோரும் ஃபீல் குட் மூவியாக இருக்கும். எல்லோரும் பார்க்கணும். அவங்களுடைய கண்ணில் தண்ணி வர வைக்கும். கண்டிப்பாக ஒரு கிராமத்து மகனாக இருந்தால் கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வர வைக்கும்.